நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சோபக்கிருது வருடம் மாசி மாதத்துக்கு உண்டான ராசி பலனை தான் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் மாதத்தில் எல்லா மாதத்துக்குமே சிறப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அந்த வகையில் இந்த மாசி மாதத்தோட சிறப்பு அப்படின்னாலே இந்த மாசி மாதத்தை நாம் மாங்கல்ய மாதம் அப்படின்னு சொல்லுவோம். சிவனோட சக்தி இணைந்து ஒரு மிகப்பெரிய ரூபமாக காட்சி கொடுத்த இந்த மாசி மாதம் தான் அப்படிங்கிறதால இந்த மாதத்தில் பெண்கள் தங்களோட தாலி கயிறெல்லாம் மாற்றிப்பாங்க. அப்போ தன்னோட கணவருக்கு தீர்க்க ஆயுள் கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய நம்பிக்கை. அப்படிப்பட்ட இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதாவது மறந்து போன தவசத்தை மகத்தில் கொடுக்கறது அப்படிம்பாங்க. முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை அவங்களோட திதியை நாம் சரியாக கொடுக்காம விட்டோம்னா இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மக நட்சத்திர நாளில் கொடுக்கலாம். 7 ஜென்மத்துக்கு உண்டான புண்ணியம் அப்படிங்கிறது கிடைக்கும். முன்னோர்களோட ஆன்மா சாந்தி அடையும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அப்படிப்பட்ட இந்த மாசி மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் கும்பராசியில் போய் சனி பகவானோட சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு அவரோட வீட்லேயே. செவ்வாய் மகர ராசியில் சனி பகவானோட வீட்டில் இருக்காரு. புதன் கும்பராசியில் இருக்காரு. 19ஆம் தேதி மீனராசிக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ராகுவோட இணைய போகிறாரு. சுக்கிர பகவான் மாத தொடக்கத்தில் மகரத்தில் இருந்துட்டு 25ஆம் தேதி அன்னைக்கு கும்பராசிக்கு போகிறாரு. சனி பகவான் கும்பராசியில் ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு. குரு பகவான் மேசத்துலேயும் ராகு மீனத்துலேயும் கேது கன்னிலையும் இருக்காங்க. இந்த கிரக அமைப்பு ராசி மாற்றம் இது எல்லாம் உங்கள் ராசிக்கு உண்டான என்ன பலன் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மாசி மாதம் தொடங்கும் போதே பல மங்களகரமான நிகழ்வுகளோட தனுசு ராசிக்கு தொடங்கும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. கடந்த கால கஷ்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் இப்போ அப்படியே மறந்துருப்பீங்க. 7.5 சனி அப்படிங்கிறது உங்களை விட்டு முற்று முதலுமாக விலகிருச்சு. சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் பாசிட்டிவாக கிடைக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஆனாலும் சில பேர் 7.5 சனி முடிஞ்சு போச்சு, ஆனால் இன்னும் கஷ்டம் தீரலையே, சனி முடிஞ்சால் எல்லாம் சரியாயிடும்னு சொன்னாங்களே ஆனால் தீரலையே அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகளில் இருந்திருப்பீங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அவசியமான ஒரு வீடியோ இந்த வீடியோ. என்ன காரணம் அப்படின்னா, இந்த மாசி மாத கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது ராசி அதிபதி குரு பகவானுடைய இருப்பு. 5வது வீட்டில் கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சம குருவா பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு பகவான் வலம் பெற்று இருக்காரு. அதோட அவரோட அருள் பார்வை அப்படிங்கிறது உங்களோட ராசிக்குள்ளேயே விழுவுது. இதனால் அர்த்தாசிரமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பற்றி நீங்கள் பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. எல்லாத்தையுமே குரு பகவான் பார்த்துக்குவார். ஏன்னா இப்போ ராகுவை தவிர பிற கிரக நிலைகள் எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருக்குது. சரி, இந்த மாதத்தோட முதல் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். ஒரு மக்கள் நல சேவையில் இருக்கேன், ஒரு துண்டு நிறுவனத்தில் இருக்கேன், ஒரு அரசு ஊழியராக இருக்கேன், இல்லைனா மக்கள் சார்ந்து தொழில் செய்கிறேன், ஒரு ஆட்டோ ஓட்டுறேன், ஒரு வியாபாரம் பண்ணுறேன், சில்லறை வர்த்தகம் பண்ணுறேன். இந்த மாதிரி மக்கள் கூட நேரடியாக தொடர்போடு தொழில் செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்கும் மக்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பெரிய அளவில் இருக்கும். அப்படிங்கிறதால பெரிய ஒரு காசு பணம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்குது. அதேமாரி கடந்த காலகட்டத்தில் உங்களோட பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்திருக்கும். அதாவது பிள்ளைகள் பொறுப்பு இல்லாமல் இருந்திருப்பாங்க. படிக்கிற பிள்ளைகள் சரியாக படிப்பில் கவனம் செலுத்தாமல் பள்ளிக்கூடத்துக்கு கட்டடிச்சிட்டு நமக்கு தெரியாமல் ஊர் சுற்றிக்கிட்டு இப்படிலாம் கூட இருந்திருப்பாங்க. கல்லூரி படிக்கக்கூடிய பிள்ளைகள் கல்லூரியில் ஒரு காதல் வேலையில் விழுந்துக்கிட்டு கல்வியை ஒழுங்காக படிக்காமல் போன வேலையை செய்யாமல் பசங்களோட அடிதடி தகராறு பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஊர் சுற்றக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறதெல்லாம் இருந்திருக்கும். இதுக்கு மேலே பிள்ளைகள் புரிஞ்சு நடந்துப்பாங்க. ஒரு கலகம் வந்துச்சுன்னா நன்மை பிறக்கும் அப்படிங்கிற மாரி பிள்ளைகள் கடந்த காலகட்டத்தில் பிரச்சனைகளால் உங்கள்கிட்ட திட்டு வாங்கியிருப்பாங்க, சில பேர் அடிச்சிருப்பீங்க. இதையெல்லாம் தாண்டி இதுக்கு மேலே பிள்ளைகளோட கல்வி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாகவே இருக்கும். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அதுமாரி வேலை கிடைக்காத பிள்ளைகள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒழுக்கமான பிள்ளைகள் இருப்பாங்க, பொறுப்புணர்ச்சி அதிகம் இருக்கும், ஆனால் வேலை கிடைக்கலையே அப்படின்னு ஏங்கிட்டு இருப்பாங்க. நமக்கு ஒரு கவலையாக இருக்கும், நல்ல புள்ள வேலை கிடைக்காம இப்படி கஷ்டப்படுறானே அப்படின்னு. ஒரு சாப்பாடு கூட நிம்மதியாக சாப்பிட மாட்டாங்க, நான் சாப்பிடல போ அப்படிம்பாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சி நல்ல நிலைக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதுமாரி பொறுப்பு இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருந்தவங்களுக்கும் கூட இப்போ ஒரு பொறுப்பு வரக்கூடிய வாய்ப்பு. இது எல்லாமே இந்த மாசி மாதத்தில் கிடைக்கும். அப்படிங்கிறதால பிள்ளைகளை பற்றின கவலை அப்படிங்கிறது முற்றுமுதலுமாக விலகிறோம். ராசிக்கு பஞ்சம விரையாதிபதியான செவ்வாய் தனஸ்தானத்தில் உச்சமடைஞ்சிருக்காரு. ரொம்ப அற்புதமான ஒரு யோக பலத்தை கொடுக்குறாரு அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அதே நேரத்தில் யாரோட இணைஞ்சிருக்காரு அப்படின்னா பஞ்சமாதிபதி சுக்கிரனோட இணைஞ்சிருக்காரு. இந்த 2 பேரும் சேர்ந்து இணைந்த இந்த இணைவு அப்படிங்கிறது
மிக அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது விரையாதிபதியான செவ்வாய் லாபாதிபதி சுக்கிரனோட சேர்ந்திருக்காரு தனஸ்தானத்தில். இது ஒரு அற்புதமான யோகம்தான். அதுமாரி கும்பராசியில் மாத தொடக்கத்தில் புதனும் சூரியனும் சேர்ந்துக்கிட்டு புத ஆதித்ய யோகத்தை கொடுக்குறாங்க. கல்வி கலைத்துறை சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இப்போ கலைத்துறை சார்ந்து நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு சரியான வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம், கடந்த காலகட்டத்தில் வேலை இழந்த தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இதுக்கு மேலே பெரிய உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது பரிபூர்ணமாக இருக்குது. ஆக மொத்தத்தில் இந்த மாதம் தொடங்கும் போதே உங்களுக்கு வேலை தொழில் இது ரெண்டுலேயுமே ஒரு முற்போக்கான எண்ணம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதேமாரி மாதத்தோட முதல் நாளே மகர ராசியில் சுக்கிரன் இருக்கார். ராசிக்கு 6க்கும் 11க்கும் அதிபதியான சுக்கிரன் தனஸ்தானத்தில் இருக்கிற இந்த நேரத்தில் பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும். புது முயற்சி ஏதாவது செய்யணும்னா இப்போ செய்யலாம், வெற்றி கிடைக்கும். ஒரு இடத்துல வேலை செய்கிறேன், ரொம்ப நாளாக ஒருத்தன்ட்ட வேலை செஞ்சுக்கிட்டே இருந்துட்டேன், இனிமேல் நாம் சொந்த தொழில் தொடங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன், ஒரு தொழில் தொடங்கலாமே ஜோசியரை, பண்ண எப்படி இருக்குது நிலைமை அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக தொடங்கலாம். அதுமாரி இடம் பூமி விற்பனையால் எதிர்பார்த்ததை விட வருமானம் அப்படிங்கிறது கூடுதலாக இருக்கும். இப்போ ஒரு பூர்வீக சொத்தை விற்கணும், இல்லை பழைய சொத்து ஒன்று வாங்கி போட்டேன் அதை விற்கணும், இப்போ நல்ல விலைக்கு போகும், அதை வச்சு 10 ரூபா நாம் லாபம் பார்த்து ஒரு தொழிலில் முதலீடாக போடலாம். அந்த அளவுக்கு யோக பலன் இருக்குது. அதேமாரி வசதி வாய்ப்புகள் பெருகக்கூடிய நேரம். சாதாரணமாக ஒரு ஓட்டு வீட்டில் இருக்கிறவங்க ஒரு மாடி வீடு கட்டலாம், ஒரு பூமி பூஜையை போட்டு வேலை ஆரம்பிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். நிறைய புண்ணிய தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க. ரொம்ப நாளாக ஒரு நான் காசிக்கு போகணும், இல்லை இப்போ அயோத்தி ராமர் கோயில் கட்டியிருக்காங்க போயிட்டு வரணும், இல்லை திருப்பதிக்கு போயிட்டு வரணும், இந்த மாதிரி வேண்டுதல் இருந்தவங்க இப்போ பயணத்தை தொடங்குவீங்க. ஆன்மீக பயணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல மன அமைதியை கொடுக்கும். அதேமாதிரி போகிற இடத்துல நல்ல தரிசனம், நல்ல தங்கும் வசதி எல்லாமே கிடைக்கும். மார்ச் மாதம் 2ஆம் தேதி மீனராசிக்கு புதன் போகிறாரு. அங்கே போய் நீசம் அடைஞ்சிருவார். ராசிக்கு 7க்கும் 10க்கும் அதிபதியான புதன் நீசம் அடைகிறது நல்லது தான். ஏன்னா கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற ஒரு கிரகம் நீசம் அடையும் போது நல்லது தான் செய்யும். சுபகாரியங்கள் வீட்டில் நடக்கும். உங்களுக்கான திருமண முயற்சிகள் செய்யணும்னா இப்போ செய்யலாம். குரு பார்வையும் ராசிக்கே இருக்குது அப்படிங்கும்போது திருமண முயற்சிகள் செய்யலாம். நீண்ட நாளாக திருமணமாகாத தனுசு ராசி ஆண்களுக்கு பெண் கிடைக்கும், பெண்களுக்கு ஆண்கள் நல்ல வரன் அப்படிங்கிறது அமையும். அப்போ நானும் வருஷ கணக்கில் பொண்ணு பார்க்குறேன், பொண்ணு பிடிச்சா மாப்பிள்ளை பிடிக்கல, மாப்பிள்ளைக்கு பிடிச்சா பொண்ணு பிடிக்கல, 2 பேருக்கும் பிடிச்சா ஜாதகம் செட் ஆகலை, இப்படியே தள்ளி 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 போயிட்டு இருந்த கல்யாணம்லாம் இதுக்கு மேலே நல்லா நடக்கும். அதுமாரி உங்களோட பிள்ளைகளுக்கு வரன் பார்க்கணும் அப்படின்னாலும் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு வரன் பார்க்க தொடங்கலாம். நல்ல வரன், நல்ல சம்பாதிக்கக்கூடிய இடம், நல்ல ஒரு ஒழுக்கமான குடும்பத்திலேருந்து உங்களுக்கு வரன் அப்படிங்கிறதும் அமையும். அதேமாரி மார்ச் 8 கும்பராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. சகாயஸ்தானத்துக்கு சுக்கிரன் வர்றதும் நல்லது தான். காசு பணம் 10 ரூபா அதிகமாகும். தர்ம சிந்தனை உங்களுக்கு மேலோங்கும். அதாவது நம்மக்கிட்ட இருக்கிறத தாண்டி ஒரு 10 ரூபா 4 பேருக்கு கொடுத்து உதவக்கூடிய அளவுக்கு நம்மக்கிட்ட காசு வரும். அப்போ கொடுத்து உதவக்கூடிய ஆட்கள் தனுசு ராசிக்காரர்கள். அதுமாரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கும் எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும். தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். வாடிக்கையாளர்கள் உங்களை நோக்கி ஈர்க்கப்படுவாங்க. புது யுக்திகளை பயன்படுத்தி வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்துவீங்க, வாடிக்கையாளர்களை கவருவீங்க. சூரியன் சனி சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா இது ரெண்டும் பகை கிரகம் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. இப்போ தான் 7.5 சனி விலகி இருக்குது. உங்களுக்கு சனி பகவான் ராசிக்கு 3ஆவது வீட்டுக்கு போயிருக்காரு. பாகிஸ்தானத்துக்கு அதிபதியான சூரியனோடு சேர்ந்துக்கிட்டு இந்த நேரத்தில் அவரு உங்களுக்கு நிறைய நல்ல வாய்ப்புகளையும் கொடுப்பாரு. அதனால் இந்த பகை கிரகங்கள் சேர்ந்தாலும் கூட சேர்ந்திருக்க இடம் சிறப்பான இடம் அப்படிங்கிறதால உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது கூடுதலாக கிடைக்கும். சனியே கொடுக்குற இடத்துக்கு வரும்போது யார் தடுக்க முடியும்? குருவும் சேர்ந்து கொடுக்க போகிறாரு. குருவோட பார்வையும் இருக்குது. அப்படிங்கிறப்ப இந்த மாசி மாதம் ஒரு மகத்தான மாதம். மாசி மக தினத்தில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை முறையாக செஞ்சுட்டு அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு 5 ஏழைகளுக்கு அன்னதானம் அப்படிங்கிறத செய்யுங்க. இதை செஞ்சிட்டாலே மாசி மாதம் உங்களுக்கு மகத்துவம் நிறைந்த மாதமாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.